சூப்பர் சார். மிஷன் 5X சூப்பரான முறையில் ஒரு டீச்சிங், அருமையான டீச்சிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங்கில் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த நியூ லீடர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிக்குவோம். அவங்கள உருவாக்கி கொண்டுட்டு வந்த அனைத்து லீடர்ஸுக்கும் நம்ம வாழ்த்துக்களும் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். சூப்பர் சார். அருமையான முறையில் பவர் மார்னிங் மீட்டிங் சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் எல்லாருடைய சப்போர்ட்டும் தான். எல்லா லீடர்ஸுமே இந்த மீட்டிங்கில் டான்னு ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 20 பேர் 25 பேர் சர்னில் வந்துடுறாங்க. இந்த 5:40க்கு கரெக்டான ஸ்டார்ட் பண்ணோன்னா வரக்கூடிய அந்த பவர் மார்னிங் அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இல்லை, ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து பார்க்குறப்போ அது பெரிய வைப்ரேஷனை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம ரியலாகவே உணர்ந்திருக்கோம். நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு ப்ராடக்ட் ஷேரிங்காக செல்வகுமாரி மேடத்தை இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குரூப்பில் இணைந்திருக்க அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ப்ராடக்ட் ஷேரிங் கொடுக்குறேன். இன்னைக்கு 12 இன்க்ரீடியோட நேமு ப்ளஸ் ஒரு இன்க்ரீடியோட பயன். 12 இன்க்ரீடியன்ஸு: ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினா ரெபன்ஸ், குக்கர் விட்டா மொசோட்டா, பஞ்சர் வைன், ரெட் பீட் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடேஸ், ஸ்டீவியா ரெபிடியானா, பாசி புளோரா, ஜபுடிகபா. இது 12 இன்க்ரீடியோட நேம். இப்போ ஜபுடிகபாவை பற்றி நான் அதோட பயன் சொல்கிறேன். ஜபுடிகபா இது கருஊதா நிறமுடையது. பிரேசில் நாட்டில் இது இருக்குது. இது நாவல் பழம் போன்றது. சாப்பிட நல்ல சுவை மிக்கது. 150 அடி உயரம் வரை இது வளரக்கூடியது. அயன் சத்து நிறைந்துள்ளது. வைட்டமின் சி நிறைந்துள்ளது. ஆக்சிஜனேற்றத்துக்கு இது அதிகம் பயன்படுது. கேன்சரு போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப மருந்தாக இது பயன்படுது. ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கால்சியம், பொட்டாசியம் போன்றவை இதில் நிறைந்துள்ளது. எனர்ஜி பூஸ்டாகவும் இது பயன்படுது. ஜாம், ஜூஸு போன்றவை தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்து இருக்கிறது. ஸ்கின்னில் ஏற்படுற சுருக்கம் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இளமையை காக்கக்கூடியது. அதாவது ஸ்கின்னோட சுருக்கம்லாம் போயிட்டு இளமையாக இருக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி கொலஸ்ட்ராலை தரக்கூடியது. முடி உதிர்றது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது நல்ல சரிவர பயன்படக்கூடியது. எலும்பு உறுதிப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது மருந்தாக பயன்படுது. ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. விட்டமின், மினரல்ஸு இதில் நிறைந்து இருக்குது. சிவப்பு அணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துது. ஜீரண சக்தியை அதிகரிக்க இது ரொம்ப பயன்படுகிறது. இனிப்பு, புளிப்பு இந்த மாதிரி சுவை உள்ளதாக இருக்கும். ஏஜென்ட்டுக்கு ஆக்சிஜனேற்றத்துக்கு இது நிறைந்து நல்ல உதவியாக இருக்கும். இதில் ஜப்ரிகாவில் மட்டும் இவ்வளோ பயன்கள் இருக்குது. இப்போ 12 இன்க்ரீடியன்ட் இருக்குது. அப்போ ஜப்ரிகபா ஒன்றுலேயே இவ்வளோ பயன் இருக்கும்போது 12லேயும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து இணைந்த பவுடராக தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதனால் இது நம்மளும் எடுத்துக்குவோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொண்டு சேர்ப்போம். இதை கொண்டு சேர்க்கறதுனால நமக்கு நல்ல பயன் இருக்குது. நல்ல இன்கம் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்குது. தேங்க்யூ சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க சார். கிரேட் மேடம். சூப்பர் மேடம், சூப்பர். 12 இன்க்ரீடியன்ட்டு ப்ளஸ் ஜபுடிகாவை பற்றி சூப்பரான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க. அருமை. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு. சூப்பர். ஆர்வ கோளாறில் லாஸ்ட்டாக பில்கியை மட்டும் விட்டுட்டீங்க. ஆனால் எல்லாருமே மக்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சூப்பரான முறையில் அந்த 12 இன்க்ரீடியண்ட்டில் ஜபுடிகாவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அருமை மேடம். தேங்க்யூ. சூப்பரான ஷேரிங். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து இன்னைக்கு நமக்கு ஸ்டோரி ஷேரிங்காக சத்யராஜன் சார் வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா சத்யராஜன் சார்? வெல்கம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் சார். ஒரு ஊர்ல
ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து உடம்பெல்லாம் வலி அப்படின்னு உடம்பெல்லாம் வலி, காய்ச்சல், மிரட்டல், கை கால் மூட்டு வலி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு டெய்லியும் படுத்து படுத்தே இருக்கிறாரு. எந்த வேலையும் செய்யாம படுத்திருக்காரு. இத பார்க்குறாரு. எனக்கு உடம்பு சரியில்லன்னே படுத்துக்கிறாரு. அதுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க, "என்னடா இது இப்படியே படுத்திருக்காரு என்னன்ட்டு" சரி எதுக்கும் வைத்தியர் கூட்டியாந்து காட்டலாம் அப்படின்னு ஒரு வைத்தியர் கூட்டியாந்து காட்டுறாங்க. காட்டுறப்ப அவங்க காட்டுறப்ப பார்க்குறாங்க. அவர் வந்து இப்ப வைத்தியர் வந்து கூட்டியாந்து காட்டணும்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு ஒரு டப்பாவுல வந்து ஒரு சூர்ணத்த கொண்டாந்து, "இது சூர்ணம் இது. இத சாப்பிடுங்க" அப்படின்னு ஒரு டப்பாவுல வந்து போட்டு குடுக்குறாரு. அது என்ன சொல்லிட்டு குடுக்குறாருன்னா, உங்களுக்கு வந்து நல்லா வேர்த்தா தான், உடம்பு வந்து நல்லா வேர்க்கிறப்ப தான் நல்லா வேர்த்த பிறகு தான் இத எடுத்து இந்த சாப்பிடணும். இந்த மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டெய்லி இந்த மாரி சாப்பிடுங்க. வேத்த பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. சரின்னு பிறகு கவனத்த வச்சுக்கிட்டு, சரி அப்படிங்கிறப்ப நம்ப ஏன்டா சரின்னு படுத்திருக்காரு. படுத்திருக்கப்ப வேகுன்னு பார்க்குறாரு, வேகவே இல்ல. அப்புறம் என்ன பண்றாரு, இப்படி இப்படி உருண்டு உருண்டு பார்க்குறாரு, ஒண்ணும் வேகல. அப்புறம் படுக்கையிலேயே உருண்டு பார்க்குறாரு, வேகல. அப்ப என்ன பண்றாரு, நான் 2 போர்வ படுத்து பார்க்குறாரு, வேகல. அப்புறம் 4, 5 போர்வ எடுத்து போத்தி போத்தி பார்க்குறாரு, வேகவே இல்ல. சரி என்னடா வேகவே மாட்டேங்குதுன்னு எங்க வீட்டுக்காரம்மாட்ட சொல்றாரு. "இது மாரி வேகவே இல்லையே, எப்படி இந்த மருந்த சாப்பிடுறது?" அப்படின்ட்டு கேட்கறாரு. அவ வீட்டுக்காரம்மா என்ன சொல்றாங்க, "நீ சரி, நீங்க வாங்க, எனக்கு கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு வேலை செய்யுங்க. அப்ப அப்பைக்கு வேகும்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், கூட்டிட்டு போயி கடைக்கு கூட்டி போறது, 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடக்கிறது, இப்படி போறது, வர்றது மாரி செஞ்சுறாரு. இப்ப கடைக்குள்ள இப்படி காய்கறி வாங்க போறது, இந்த மாரி சந்தைக்கு போறது, இந்த மாரி செய்றாங்க. அப்புறம் பிறகு வந்து வீட்லயும் வந்து பிறகு உட்கார விடாம, அ மற்ற வேலைகள, வீட்டு வேலைகள துணி துவைக்கிறதோ, மற்ற இந்த இதுக்கு விறகுகள வெட்டி போடுறதோ, இது மாரி வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. இது மாரி செய்யறப்ப, ஒரு நாள், 2 நாள் செய்றாங்க. அதே மாரி அவருக்கு உடம்பு வேக்குது. வேகுறப்ப சரி அப்படின்னு வேத்துருச்சே அப்படின்னு பார்த்துட்டு, சரின்னு ஒரு அ ஒரு மருந்த கொஞ்சம் எடுத்து போடுறாரு. சாப்பிடுறாரு. இதே மாரி ஒரு தொடர்ந்தாப்புல டெய்லியும் இதே மாரி அவங்க சொல்ற வேலைய செய்றாரு. செஞ்சவரு வேக்குது. எடுத்து எடுத்து போட்டு மருந்து சாப்பிட்டுக்கிறாரு. இதே போல பல பல நாள் இது மாரி செய்றாரு. இது மாரி சாப்பிட்டுட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த டப்பால ஒரு 1/2 டப்பா சூரண டப்பால வந்து 1/2 டப்பா தீர்ந்துருது. இவருக்கு உடம்பும் நல்லா குணமாயிருது. குணமாயிரும்போது சரி வைத்தியர் நம்மள வந்து பார்த்தாரே, குடுத்தாரே, சாப்பிட்டோமே சரியா போச்சுன்னு போய் வைத்தியர பார்க்க போறாரு. வாங்க போலான்னு வீட்டுக்காரங்க கூட்டிட்டு போய் பேசுறாரு. பேசுறப்ப சொல்றாங்க, "நீங்க எப்படி அவர்ட்ட போனோனே பார்த்துட்டு, இது மாரி நீங்க குடுத்த மருந்து சாப்பிட்டேன். சரியா போச்சுங்க" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க எப்படி இத எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கறாரு. இவங்க வந்து இது மாரி நடந்ததெல்லாம் விளக்கம்லாம் சொல்றாங்க. இந்த மாரி எங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். இந்த மாரி செய்றப்ப நானு இது மாரி வேத்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு அவரு வைத்தியரு, "நீங்க வந்து இந்த நான் குடுத்தது ஒரு துளசியும் கொஞ்சம் வெல்லமும் தான் கலந்து இது பண்ணி குடுத்தேன். அதனால உங்களுக்கு இந்த குணமடையல. நீங்க செஞ்ச அந்த முயற்சி, உழைப்பு அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்களே, அந்த வேலையெல்லாம் நல்லா எடுத்து பிடிச்சு செஞ்சீங்க. செஞ்சதுனால தான் அது வேத்துச்சு. அதுக்கு பிறகு சாப்பிட்டீங்க. ஆனா, நீங்க வேலை செஞ்சதுனால தான், உழைப்புனால தான், அந்த இதனால தான் அவங்க சொன்ன வீட்டுக்காரம்மா சொன்ன வேலை மாரி செஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்து அ இது குணமாச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை மூலம் என்ன சொல்றேன்னா, நான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கிடைச்சிருக்கிறப்ப இத வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அதனுடைய உழைப்பு, முயற்சி, தினமும் உழைப்பு, முயற்சி சில பேரோ 10 பேரு, 4 பேரு, 5 பேரு இப்படி பல பேத்த பார்த்து பேசுனோம்னா, அவங்க கொண்டு போய் இத பத்தி இதனுடைய பலன்களையும், பயன்களையும் சொன்னோம்னா, சொல்லி நமக்கு அவங்க இன்கம் இருக்குது. இது மாரிங்கிறப்ப அதையும் சொல்லி நல்லா கொண்டு வந்தோம்னா, நம்பளும் இன்கம் பெறலாம். நல்லா முயற்சி அடையலாம். அவங்களையும் அ வளர்த்து விடலாம். அப்படிங்கன்று அ தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு பேச வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். தேங்க் யூ சார். கிரேட், கிரேட் சார். சூப்பர் சார். அருமையான ஸ்டோரி. எல்லாத்துக்கும் புரியிற மாரி நீட்டா சொல்லியிருக்கீங்க. ஒரு உழைப்பு இருக்கணும். அதாவது செயல் செயல் இருந்தா தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். முயற்சி, செயல் 2மே வந்து சரியான முறையில இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும்னு சொல்லி எலிசா மிஸ்ஸோட கனெக்ட் பண்ணி சூப்பரா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சூப்பரான ஷேரிங் குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஓகே. அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம ஏற்காடு ட்ரிப்ப பத்தி ஷேர் பண்றதுக்காக நம்ம பாலா சார இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். சேலம் பாலா சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சார். ஓகே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, ஏற்காடு டூர் ஆஃபரு. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்காடு ஆக்சுவலாக நேற்று நாங்கள் எல்லாமே போயிட்டு வந்திருந்தோம்.
எதுக்காகனா அந்த இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஏற்கனவே ஏற்கனவே பார்த்ததை விட ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. எல்லா விஷயமும் இருக்கு உங்களுக்கு. நம்ம நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. பெட்டராக இருக்குது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சும்மா ஒன்றும் இப்போ நம்ம ஏற்காடு போகல. நம்ம வந்து ஒரு 5 என்ட்ரி கொடுத்து அதனோட இன்கம் நம்ம ஒரு 43,000 நம்ம வந்து இன்கம் பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்காடு போகிறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ண வச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பயணிக்கும் போது எல்லாருமே நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இந்த ஏற்காடு டூரு. யாரெல்லாம் இந்த ஏற்காடு டூரை வந்து கரெக்டாக 100% யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த 2026 டிசம்பர் 31 அன்னைக்கு கம்பல்சரி அவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும். இல்லை சார் நான் 10% உழைக்கிறேன் 20% உழைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட் தள்ளி போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. அதனால் நம்ம எல்லாருமே டிசம்பர் 31 2026 இந்த இயர் எண்டில் நம்ம வந்து எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்ற இதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். சரிங்களா? நன்றி. குறிப்பிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கிரேட் சார், சூப்பர் சார். ஏற்காடு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நாம் மட்டும் வளரல, நம்ம டீமை நிறைய பேர் அந்த மீட்டிங்கில் உட்கார வச்சோம்னா நிறைய நாலேஜ் கிடைக்கும். அது மூலமாக நமக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து சூப்பராக அந்த டைமுக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ண டைமுக்குள்ளார என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றத அருமையான முறையில் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று அந்த ஏரியாலாம் பார்த்துருக்கீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுறத நல்லா இருக்குது, அருமையாக முன்னாடி போயிருந்ததை விட இப்போ பார்த்துருக்க இடம் வந்து அருமையாக இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு ட்ரிப்புக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் 5 என்ட்ரி கொடுத்து நீங்கள் வரீங்க, லீடர்ஸுக்கு 5 என்ட்ரி கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரீங்க. அந்த மாதிரி வர்றப்ப நம்ம கூட வந்து ஒரு 4 லீடர் 5 லீடர் நம்ம பர்சனலாக நம்ம ஆல்ரெடி நம்ம பெரிய டீம் இருக்குது, இருந்தாலும் நான் பர்சனலாக இந்த டைம் வந்து ஒரு 5 லீடரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நீங்கள் அதை வந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க 5 என்ட்ரி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, 5 லீடர்ஸை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த லீடர்ஸ் வர்றதுக்கு 25 என்ட்ரி நம்ம கொடுக்குறோம், அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லீடராக இருக்கீங்க, உங்கள் டீமில் நியூவாக வரவங்க அவங்க 5 என்ட்ரி கொடுத்து அவங்க வராங்கன்னா உங்களுக்கு அதை விட பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, நிறைய நாலேஜ் எடுக்கிறீங்க, நிறைய டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணுறீங்க, நிறைய டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணுறீங்க, எல்லா விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அவங்கள விட 5 மடங்கு நீங்கள் கண்டிப்பாக எஃபோர்ட் போட முடியும். அந்த எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருங்க என் டவுன்லைனில் ஒருத்தர் வந்து 5 என்ட்ரி கொடுத்து வரேன்ட்டு இருக்காருன்னா நான் அவங்களுக்கு இன்னும் 5 என்ட்ரி ரெடி பண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 5 என்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு நான் வந்து லீடர்ஸை நிறைய பேர் கூட்டி வரதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து நம்ம டீமில் என்னோட டீமில் இவங்க வந்து இவங்க அட்டன் பண்ணுறாங்க, இவங்க கீழே இவங்களோட டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு 4 பேர் கூட்டி வந்திருக்காங்க, 5 பேரை கூட்டி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பெருமையாக நினைக்கிற மாதிரி டீமை ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துங்க. அந்த அளவுக்கு அங்கே வேல்யூ இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலி 100 பேர் 150 பேர் நம்ம அந்த இடத்துல ஒன்றா மிங்கிள் பண்ணுறோம், ஒன்றா வந்து கலந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்குள்ள ஷேரிங்ஸ் இருக்குது, ரெகக்னேஷன் இருக்குது. அந்த இடத்துல வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நிறைய லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்ன மூவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்குது. டாப் லீடர்ஸ் நிறைய பேர் வராங்க, அது இல்லாமல் கம்பெனி எம்டி வராங்க, நிறைய ஃபேமிலியே நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஹோப் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டீமில் இருக்கவங்களையும் நிறைய பேர் அந்த இடத்துல உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு பூம் ஆகும். ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். போன முறை ஏற்காடு ட்ரிப் வந்து அதில் அட்டன் பண்ணவங்க இன்னைக்கு சிங்கிளாக இருக்கிறவங்க இன்னைக்கு 10 பேரை கூட்டி வரேன் சார், 5 பேரை கூட்டி வரேன் சார்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்தவங்க அத்தனை பேரும் லீடர்ஸை மாதிரி இண்டிவிஜுவலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் இந்த வரக்கூடிய 7, 8 ஏற்காடு ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் வந்தவங்க அத்தனை லீடர்ஸுமே இண்டிவிஜுவலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 பேர் 5 பேர் அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா 5 என்ட்ரி உங்களுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் வந்து 2,500 2,500 டெய்லியும் வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட உழைப்பு இல்லாமல் மற்றவங்க மூலமாக லீடர்ஸ் மூலம் வரக்கூடிய ஸ்பான்சர் அந்த ஃபேர் மேட்சிங் அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறேன். நம்ம உழைப்பு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோன்றது அது தனிப்பட்ட வருமானம். நம்மளால எனக்கு இன்னைக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தா 8,100 வருது, 2 என்ட்ரி கொடுத்தா 16,700 வருது, நான் இன்னைக்கு 10 என்ட்ரி கொடுத்தோம்னா நான் 81,000 எடுக்கிறேன் சார் அப்படின்னா அது நம்ம சாமர்த்தியம். அது நம்ம பர்சனல். கம்பெனியில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேர் மேட்சிங் அமௌண்ட்டை மட்டுமே இந்த அளவுக்கு ஹியூஜாக வருது பர் டே. ஒவ்வொருத்தரும் நீங்கள் செட் பண்ணலாம். அந்த அளவுக்கு லீடரை நீங்கள் உருவாக்கி நீங்கள் ஏற்காடுக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கரெக்டான முறையில் என்ட்ரி வந்து
மஸ்ட் கம்பல்சரி 5 என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தா மட்டும்தான் அங்கே அவைலபிலிட்டி அங்கே வந்து மீட்டிங்க்கு அனுமதிக்கப்படும். அதனால அதை ஸ்ட்ராங்காக இருங்க. அதில் இன்னொரு தளர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வந்து லீடராக இருக்கேன் சார், நான் 15 என்ட்ரி கொடுத்துருக்கேன் சார், ஆனால் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் இன்னும் பர்சனலாக கொடுக்கலன்னா தாராளமாக உங்கள் சார்பில் அவரை கூட்டிகிட்டு வரலாம். அவருக்கு 5 என்ட்ரி கணக்கு வச்சு 3 பேர் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், நீங்களும் வரலாம், கூட 2 பேர் கூட்டிகிட்டு வரலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. எங்களுக்கு ஒவ்வொருத்தர் தலைமையில் 5 என்ட்ரி இருக்கணுன்றதை நாங்கள் கணக்கு கொடுக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு நம்ம லீடர்ஸ் டாப் லீடர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க கம்பெனி கொடுக்கல, லீடர்ஸ் தான் அவங்க ஷேரிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம ஒரு அமௌண்ட் ஏர்னிங் கொடுத்துட்டு தான் அதுலேருந்து நம்ம அமௌண்ட் கேட்குறோம்னா நம்ம கொடுத்தா தான் கேட்க முடியும், நம்ம கொடுக்கலன்னு கேட்க முடியாது. அதனால இந்த முறை கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் 5 என்ட்ரி இருக்கணும். அதில் சார் நான் பர்சனல் நானே பண்ணியிருக்கேன் சார், 20 என்ட்ரி பண்ணிட்டேன் சார், நான் 4 லீடர் கூட்டி வரேன்னா தாராளமாக கூட்டிட்டு வாங்க. அது அந்த தலைவர் இருக்கு. என் டீமில் வந்து 25 என்ட்ரி கொடுத்துருக்கேன் சார், இவங்க வந்து 2 பேர் வந்திருக்காங்க, இவங்க 3 பேர் வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி, சார் இன்னும் வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு. உங்களுக்கு 25 என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 5 லீடர் கூட்டி வரும், உங்களோட சேர்ந்து 5 லீடர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். எஃபோர்ட் அதிகப்படுத்துனீங்கன்னா நெறைய பேர உட்கார வைக்கலாம். உட்கார வச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு அங்க ப்ளஸ் இருக்கு. சரிங்களா? வேலை நடக்கும். கரெக்ட்டான முறையில மீட்டிங்குள்ள வருவாங்க. ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஒவ்வொருத்தரும் நாலேட்ஜ் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பேச வாய்ப்பு இருக்கு. பேச கத்துக்கலாம். லீடர்ஸ் போன மீட்டிங்ல விட இந்த மீட்டிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேரு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டாபிக் குடுத்து பேச போறாங்க. அப்ப புது புது முயற்சி நெறைய நடக்குது. இன்னொன்னு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு காம்படிஷன்லாம் இருக்கு. அந்த மாரி நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா இப்போ வந்து குழந்தைங்க அத்தனை பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ப்ரோகிராம் நெறைய இருக்கு. எல்லா ஃபேமிலில எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரியான ப்ரோகிராம் இந்த டைம் பயங்கரமா டிசைன் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் சேஃப்டியா, பாதுகாப்பா 10 டீம் போட்டிருக்கோம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு டீம் வந்து அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வழிநடத்தி கொண்டு போற அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்கு. 100% சேஃப்டியோட அ அவங்களுக்கு எல்லா தேவைகளும் நிறைவடைஞ்சு கூட்டிட்டு வர மாரியான முழு முயற்சி நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எங்க சைடுல கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். உங்க சைடுல நீங்க குடுக்க வேண்டிய என்ட்ரிய சரியான முறையில குடுத்துட்டு வாங்க. நெறைய பேர கூட்டிட்டு வாங்க. சூப்பரா சக்சஸ் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் குடுக்கலாம். ப்ராடக்ட் ஷேரிங், பிசினஸ் ஷேரிங், நேத்து மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அதே சமயத்துல ஃபீல்டுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், பிளஸ் இன்னைக்கு மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமா ஷேர் பண்ணலாம். வெல்கம் மேடம். செல்வகுமாரி மேடம் வெல்கம். நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நேற்று நிஷா மேடத்தோட மீட்டிங்கில் சூப்பராக ப்ராடக்ட் இது பண்ணியிருந்தாங்க சார். அதில் டெஸ்ட் மோனி ரமேஷ் சார் கொடுத்தது சூப்பராக இருந்தது சார். நல்லா கடகடன்னு நல்லா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்கள ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே உள்ள பாராட்டுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். சூப்பராக இருந்தது சார். அது சாருக்கு ஒரு நன்றி சார். அப்புறம் இன்னைக்கு வந்து மிஷன் 5X பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து டெத்து என்பது என்ன, அதை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவெண்ட்டுங்கிறது என்ன, ஈவெண்ட்டுனா ஒரு ரத்தம் பிளட்டு மாதிரி. அப்புறம் வெற்றி என்பது போகிற போக்கில் வராது, நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் கண்டிப்பாக நமக்கு வெற்றி வருங்கிறது. மீட்டிங் ட்ரைனிங் தொடர்ச்சியாக பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும். ஒன்று வந்து 3365 பெருக்குனா என்ன வரும், அதில் ஒன்றை எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இருக்கும்போது என்ன வருங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பதிவாக இருக்குது. அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் சார் சொன்ன கதை அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பாலா சாரு ஏற்காடு ட்ரிப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு சார். நீங்கள் அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. 5 என்ட்ரி போட்டால் என்ன வரும், அவங்க ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது அது போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்த பிறகு நல்ல ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் நன்றி சார். அப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் ஷேரிங் சொன்னேன். நான் பில்கியாவை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன் சார். ஜவுடிக்காவா சொல்லணுங்கிறதுலையே நான் உண்மையாலுமே நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் அந்த இதை பண்ணியிருக்கேங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அதை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். கிரேட் மேடம், கிரேட் மேடம். நம்ம மிஸ்டேக் அந்த டைம்லயே சொல்லிட்டா நீங்க திருத்திக்குவீங்க அப்படின்றனால தான் மேடம் அதை கொஞ்சம் சொல்றது. கண்டிப்பாக ஏன்னா சார். அது வந்து அந்த நேரத்துல நாமளும் மறந்துடுறோம். அடுத்தடுத்து நம்ம பேசுற நேரத்துல அது மறந்துறதுனால தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன தப்பு பண்ணோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அந்த நேரத்துல சொல்லணும்னு சொன்னேன் நானு. ஓகே. கோச்சுக்காதீங்க. அதே சமயத்துல வந்து இல்லை பாத்தீங்கன்னா இல்லை சார், ரொம்ப நன்றி சார். அது அப்படி சொல்கிறது தான் சார் நல்ல. உண்மையாலுமே நீங்கள் சொன்ன பிறகு தான் ஐயோ விட்டுட்டோமா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுதுங்க சார். அது விட்டதே எனக்கு தெரியலன்னு வச்சுங்க. அதாவது அதை தான் சொல்லணுங்கிறதுல கடகடன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நாட்டுக்கு எனக்கே தெரியல சார். ஓகே. பரவாயில்ல. தேங்க்யூ. பரவாயில்ல மேடம். அடுத்த முறை கரெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா ஷேர் பண்ணியிருக்கீங்க. நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மீட்டிங்கை கரெக்டாக உள்வாங்கிட்டு இருக்கீங்க. நேற்று நடந்த மீட்டிங் பிசினஸோட டெஸ்டிமோனி எல்லாம் சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரமேஷ் சார் அப்படின்ற விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அருமை. ஏன்னா அந்த பிசினஸோட பொட்டன்ஷியல் என்ன,
பிஸ்னஸ் பிளான் சொல்கிறாங்க, ரைட்டு, ஓகே. ஆனால் அதுலேருந்து சக்ஸஸ் பண்ண ஒரு லீடரோட ஷேரிங்ன்றது ரொம்ப அருமையான விஷயம். அந்த மீட்டிங் 1 ஹவர் நடந்த மீட்டிங்கில் லாஸ்ட் இந்த 10 நிமிஷம் ஷேரிங் பண்ணது தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. உண்மையிலுமே அந்த விஷயங்கள் நீங்கள் இப்போ வந்து ஞாபகப்படுத்தி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம், சூப்பர். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அருமையான விஷயங்கள் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ அடுத்து சார். ஓகே, சுதாகர் சாரோட நம்ம ஷேரிங் முடிச்சுக்கிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வந்துடுவோம். முருகன் சாருக்கும் சத்யரன் சாருக்கும் நாளைக்கு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ வந்து சுதாகர் சார் ஷேர் பண்ணலாம். வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார். எம்எஸ்டி குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு காலை வணக்கம். இந்த புதிய நிலை நமக்கு இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாம் நன்றி சொல்லி அதை ஏற்றுக்கலாம். அதே மாதிரி பவர் மார்னிங் மீட்டிங் வந்து ரொம்ப உண்மையாலுமே ஒரு பவர் தான். ஏன்னா அதுக்கு வந்து ரமேஷ் சாருக்கும் பிச்சை சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகி கூட மீட்டிங் வரும். பிச்சம் சாரும் ரமேஷ் சாரும் அந்த டைமிங் ஸ்பாட்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு நாள் ஆப்சென்ட் கூட ஆகலாம், 1/2 hour லேட் ஆகி கூட எல்லாரும் வரலாம். ஏன்னா நமக்கு அந்த பொறுப்புங்கிறது இல்லை அந்த இடத்துல, அதனால அசால்ட்டா இருக்கும். ரமேஷ் சார் பிச்சமுன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த ஒரு டீம்ல நம்ம வரோங்கிறது வந்து ரொம்ப நம்ம மகிழ்ச்சி பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பவர் மார்னிங் மீட்டிங் வந்து இல்லாம நம்ம எல்லாம் இவ்வளவு டீமா வந்திருக்க முடியாது. இவ்வளவு நிகழ்வுகள் வந்து நம்ம அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு 10 நாள் பவர் மார்னிங் மீட்டிங் வராம இருந்து பாருங்க, எல்லாரும் என்ன ஆகுது, நம்ம காணாம போயிடும். அதனால பவர் மார்னிங் மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். பவர் மார்னிங் மீட்டிங் வந்து எல்லாரும் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு இது சொன்னார் இல்லைங்களா, நம்ம வந்து தொடர்ச்சியா பண்ணணும்னு ரமேஷ் சார் சொன்னார். தொடர்ச்சியா பண்ணல, இந்த ஒரு பால் சூடு வைக்கிறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலையும் சூடு பண்ணி எடுக்கலாம், 1/2 hourலையும் சூடு பண்ணி எடுக்கலாம். அப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா வந்தா என்ன நடக்குது, விட்டு விட்டு வந்தா என்ன நடக்குது. அதனால நம்ம வந்து தொடர்ச்சியா வரணுங்கிற விஷயத்த ஆழமா சொன்னாரு. அதே மாதிரி நேற்று வந்து நிஷா மேடம் ட்ரெயினர் வந்து ஒரு அருமையான ஒரு கோச்சிங் கொடுத்தாங்க. அதுல வந்து என்ன மேடம் சொன்னாங்கன்னா, தலைவர்கள் வந்து சிறந்த தலைவர்களா இருக்கணும் அப்படின்னாங்க. லீடர்னா இப்படி நம்ம மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, டீம்ல இருக்கவங்க ஒருத்தரையும் சம்பாதிக்க வைக்கணும். தனியா ஒருத்தர் சம்பாதிக்கிறது லீடர் இல்ல, மற்றவங்களையும் சம்பாதிக்கிறவங்க தான் லீடர் அப்படின்னாங்க அந்த வார்த்தை. அதே மாதிரி தலகணம் இல்லாம பண்ண சொன்னாங்க. அதாவது மேடம் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எந்த ஒரு ஈகோ இல்லாம தலைவர் வந்து தலகணம் இல்லாம பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அந்த தலைவரும் ஜெயிப்பாரு, அந்த டீமும் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த வார்த்தை நல்லா இருந்தது. அதே மாதிரி நேற்று ரமேஷ் சார் வந்து அருமையான ஒரு டெஸ்டிமனி வந்து கொடுத்திருந்தாரு. சூப்பர் சார், அருமையா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து தியாகராஜ் சார் வந்து அருமையான ஒரு ஸ்டோரி என்ன சொன்னாரு அப்படின்னா, நமக்கு 40 கோடி கிடைக்குது, அதை தெரிஞ்சா பத்தாது, அதுக்குள்ள வேலையை செய்யணுங்கிற மாதிரி விஷயம் சொன்னாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 40 கோடி கிடைக்குது, ரிட்டையர்ட் ஆக போறோம்னு. ஆனா அந்த வேலையை செய்ய போறோமான்னு வேலை செய்யல. அதனால நம்ம வேலையை செய்யணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த என்னதான் அவர் ஒரு மருந்து அந்த வைத்தியரை கொடுத்துட்டு போனாரோ, அந்த மருந்துல ஒன்றும் இல்லை, ஆனா அந்த செஞ்ச வேலையில தான் அவருக்கு ரிசல்ட் வந்துச்சுங்கிறத தெளிவா புரிய வச்சாரு. அதே மாதிரி செல்வகுமாரி மேடம் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுக்கும் நன்றி. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, சூப்பர். சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அடுத்து வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஸ்டோரின்ற டாபிக்ல நமக்கு மாணிக்கம் சார் வந்து ஷேர் பண்ண போறாங்க. வெல்கம் சார். சார் குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். தெளிவாக கேட்குதுங்களா சார்? எஸ், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ. என்னுடைய பீமேட்டர் பகுதியிலேருந்து பேசுகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிஜி கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், அடிஷ்னலாக வந்து ஃபோட்டோகிராஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெட்வொர்க் இது மார்க்கெட்டிங் பிளானுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 83லேருந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாரின் வந்து 90 to 95 ஃபாரின் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 தான் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் ரொம்ப தீவிரமாக எடுத்து பண்ணேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். நிறைய அதில் அனுபவங்கள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெட்வொர்க் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நெட்வொர்க்கில் ரொம்ப லாங்காக பண்ணோம், ஒரு 9 years பண்ணோம். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து ரமேஷ் பிரதர் நல்லாவே தெரியும். மோகன் சார் வந்து ரொம்ப நீண்ட கால நண்பர், அவரெல்லாம் 20 வருடத்துக்கு மேலே அருமையான நண்பர் மோகன் டாக்டரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இடையில விட்டுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு சில லீடரு வந்து மிஸ் ஆகி போயிடுவாங்க. அது இல்லாமல் வந்து சில கம்பெனிகள் வந்து காணா போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு நெட்வொர்க்கு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா இது போகிறோம்,
சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற வெறுப்புகள்லாம் அதையும் தாண்டி தான் நம்ம அதில் நின்று பண்ணிக்கிட்டு வந்தோம். 9 வருஷம் பண்ண கம்பெனியில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதில் தான் வந்து ட்ரைனிங்லாம் அருமையாக கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போ ரமேஷ் வந்து பவர் மார்னிங் மீட்டிங் எடுக்கிறது விஷயங்கள்லாம் அந்த இதில் நிறையா எடுத்தாங்க. ஸோ அதில் நல்ல அனுபவங்கள் கிடைச்சிது. இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மிஸ்டர் மோகன் சார் தான் வந்து எனக்கு வாய்ப்பை கொடுக்க வந்தார். அப்போ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். சார் நிறைய நெட்வொர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரிட்டையர்மெண்ட் 60 வயசு ஆகி போயிடுச்சு. இனிமேல போய் எங்கே சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவரு வந்து அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் பிரதரும் வந்து சொன்னார். சொல்லும்போது அப்பவும் சொல்லிட்டேன். நான் இனிமேல எங்கே போய் பண்ணுறது ரமேஷு, அதெல்லாம் வேண்டாம். நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அப்படியே ரிலீவ் ஆயிட்டேன். அப்புறம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு போயிருந்தபோது சம்மந்தி இந்த விஷயமா சொன்னார். இது விஷயமா ஏற்கனவே எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் மிக்ஸ் விஷயமா வந்துச்சுங்க அப்படின்னேன். இல்லைங்கம்மா இது வந்து நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2, 3 நாள்லயே வந்து நல்ல ரிசல்ட் வந்துச்சு. நல்லா இருக்குங்க, எடுத்து பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி சரி எடுத்து பண்ணால் பிஸ்னஸாக பண்ணால் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு மேலே அகில் சார், மிஸ்டர் பழனிசாமி சார்லாம் அப்படியே காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபீல்டில் இறங்கினோம். இறங்கி நான் அக்டோபர் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லீடர் வந்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ரூ. 9,000 ஏர்னிங் பண்ணியிருக்கோம். 11 பார்த்தீங்கன்னா ஒரு 526 பிளேஸ்மெண்ட்டில் இருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ ஷார்ட் பீரியட் தான், நம்ம லாங்காக பண்ணல. இன்னும் தீவிரமாக இறங்கி பண்ணணும். ஏன்னா நெட்வொர்க் ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அருமையான தொழிலுங்க இது. இது யாரும் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ பீப்புள்கிட்ட போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது அது காரணம் என்னென்னா கசப்பான சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லி வாரம் இவ்வளோ வரும், மாதம் இவ்வளோ வரும்னு சொல்லி ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள நம்ப வச்சு அதில் வந்து அவங்க ஏன்னா ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பண்ண வச்சாதான் இந்த நெட்வொர்க் வந்து சக்ஸஸ் ஆகும். சும்மா நம்ம மட்டும் போய் ஜெயிக்கணுங்கிறது வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து அவங்க மட்டுமே ஏர்ன் பண்ணிட்டு போனா கீழே உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. இல்ல அவரு தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இது நெட்வொர்க்லாம் ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புள்கிட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை நம்ம மாதிரி ஆல்ரெடி உள்ள லீடருங்க பண்ண தப்புனால தான் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் இருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி நம்ம எம்எஸ்சி டீம்னு சொல்லி போட்டு நல்லா ட்ரைனிங் கொடுத்து இது மாதிரி பக்காவாக ஒவ்வொருத்தரையும் டீமுக்குள்ள மீட்டிங்குள்ளே கொண்டாந்தோம்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வர்ற ஒவ்வொருத்தரும் தன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதாவது நம்ம வந்து மீட்டிங் கொடுக்குறோம்னா நம்ம மீட்டிங் அதை பிஸ்னஸோடைய ஐடியா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். போய் பேசும்போது தெளிவாக நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பேசணும். அவங்க வருவாங்க, நிச்சயமாக நம்ம வந்து ஐடி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போனோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். போகும்போதே இவங்க வந்து செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆக்சிலேஷன் போனோம்னா அங்கேயே அதே மாதிரி வைப்ரேஷன் நமக்கு முன்னாடியே வைப்ரேஷன் போயிடும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மீட்டிங் ட்ரைனிங் வந்து மிஸ்டர் ரமேஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் செய்கிற தொழிலுக்கு இந்த மாதிரி டெய்லி பவர் மார்னிங் மீட்டிங் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. உண்மையில் நான் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களாம் சில பேர் வந்து இது பண்ணிட்டு அப்படியே அடுத்தவங்கள ஆப்ஷன் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு நாளும் வந்து ரிஸ்க் எடுத்து நமக்காக நம்ம டீமை வளர்க்கணும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் வந்து டீமில் வளர்க்க வைக்கணும். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆர்வம் எடுத்து செய்கிறாப்புலைங்க. அது உண்மையிலுமே ரமேஷ் பிரதருக்கு வாழ்த்து சொல்லணும். அதே மாதிரி அடிஷ்னலாக பிச்சமுத்தும் 2 பேரும் அருமையான ஒரு லீடர்ஷிப் அமைஞ்சிருக்கு நம்ம எம்எஸ்டி குரூப்புக்கு. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இது ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய ஷேரிங் நிறையா இருக்குது, நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். அக்டோபர் மாதம் ஜாயின் பண்ணி இன்னைக்கு நவம்பர் டிசம்பர் தான் 2 மாதம் தான் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கீங்க. 9,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார், அருமையான ஒரு ஷேரிங். இப்போ 2 மாதம் 3 அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுத்திருக்கீங்க. இன்னும் ஒரு 2 என்ட்ரி கொடுத்தா இன்னைக்கு சில்வர் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு வரத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீமில் 30 பேருக்கு மேலே லீடர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க. சரியான எஃபோர்ட்டு. இன்னும் முழுமையாக வேலை பார்க்கல. இப்போ முழுமையாக வேலை பார்த்தா இன்னும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வரலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க.
சக்ஸஸ் ஸ்டோரின்றது அருமையான முறையில் இன்னைக்கு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு. ஏன்னா புதுசாக வந்திருக்கும் அத்தனை பேருமே வந்து ஜாயின் பண்ண 2வது மாதத்து அதிகபட்சம் 3வது மாதத்துக்குள்ளாரே நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு இன்கம் இருக்கு. டீம் உன்னால் உருவாக்க முடியும், இன்னும் முழுமையாக எஃபோர்ட் போட்டால் என்ன பெரிய லெவலில் கொண்டு வர முடியுன்ற மாதிரியான நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. அதே சமயத்தில் லீடர்ஸ் அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். கரெக்டான முறையில் அவங்கள வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. டீமை கோஆர்டினேட் பண்ணி கரெக்டான முறையில் அவங்களை ஃபாலோ பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்தை எப்படி கொண்டுட்டு வரணும், இதில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மீட்டிங்கு முக்கியத்துவம் கொடுத்து மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறது, மீட்டிங் ப்ரொமோஷன் பண்ணுறது, இதெல்லாம் அருமையான முறையில் ஷேரிங் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சரியான ஷேரிங், சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரியில் இன்னும் இன்னும் ப்ரீஃபாக நல்ல விலாவரியாக பேசலாம் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லிட்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ண அனைத்து லீடர்ஸுமே சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. எல்லா லீடர்ஸுக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன டைமில் அந்த ஷார்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளார என்ன சொல்ல வரணுன்ற தகவலை, அதாவது மணிக்கணக்கில் பேசணுன்றது நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் எல்லா விஷயங்களும் பேச முடியாது. ஆனால் 3 நிமிஷத்துக்குள்ள சொல்லணுன்ற தகவலை சிம்பிளாக ஷார்ட்டாக எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும் சொல்லி புரிய வச்சு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அத்தனை லீடர்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக காத்துட்டு இருக்கிற விஷுவலாக அதாவது பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைத்து லீடர்ஸுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பேசலாம். ஃபர்ஸ்ட்லேயே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் என்னால் நானும் மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிறேன் சார், நானும் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன், நானும் வந்து ப்ராடக்ட் ஷேரிங் பண்ணுறேன், தினம் ஒரு ஸ்டோரி நானும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி குரூப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த லீடர்ஸோட அந்த டேட்ஸ் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேரை எடுத்துக்கலாம். கரெக்டான முறையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். இந்த மீட்டிங்கை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லீடர்ஸாக உருவாக்குறதுக்கான தளம் தான் இது. அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்த நேரம் வரையிலும் இந்த மீட்டிங்கில் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் மதியம் 3 மணிக்கு சாலமன் சாரோட ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு பாடி, ஹியூமன் பாடியில் டெம்பரேச்சர் ஏன் அதிகமாகுது, டெம்பரேச்சர் ஏன் குறையுது, அதிகமான என்ன பாதிப்பு கொடுக்கும், குறைஞ்ச என்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இன்னைக்கு கிடைக்குது. அதனால் சரியான முறையில் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரை பார்க்க வைங்க. ஃபுல் நாலேஜ் இருக்கும். ஹெல்த்தை பற்றி ஃபுல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான், நல்லா அமேசிங்காக கொண்டு போவாங்க. அதை தொடர்ந்து 8:30க்கு நமக்கு நம்ம டீமுக்கூட டெஸ்டிமோனியல் இருக்குது. ப்ராடக்ட் யூஸ் பண்ணதோட டெஸ்டிமோனியல் இருக்குது. ஷேர் பண்ணாதவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஷேர் பண்ணாதவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க இந்த வாரத்தில், ஏகப்பட்ட ரிசல்ட். ஏன்னா டெய்லி கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப நிறைய தகவல் கிடைக்குது. அந்த அளவுக்கு நிறைய டெஸ்ட் எடுத்திருக்கீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக இன்னைக்கு அந்த லிஸ்ட்டு கொண்டுட்டு முன்னாடியே ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் நம்ம லீடர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. பார்க்குறவங்களுக்கு புதுசாக நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் ஷேரிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு இடையில 3 மணிக்கும் நைட்டு 8:30க்கு இடையில லீடர்ஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க டீம் யார் டீமோ அந்த டீமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் வந்து மதியம் 3 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.